நீர்மூழ்கி கப்பல் மோதி மாயமான மீனவர்களை நீர்மூழ்கி வீரர்களை பயன்படுத்தி மீட்க வேண்டும். இந்திய நீர்மூழ்கி கப்பல் மோதி மாயமான குமரி மீனவரையும் ஒடிசா மீனவரையும் இந்திய கப்பல் படை நீர்மூழ்கி வீரர்களை பயன்படுத்தி மீட்க தெற்காசிய மீனவர் தோழமை பொதுச் செயலாளர் அருட்பணி சர்ச்சில், கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி இயக்குநர் அருட்பணி டன்ஸ்டன் மீனவர் குடும்பத்துடன் குமரி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து படகுகள் கடலுக்கடியில் சிக்கியுள்ள மீனவர்களை மீட்க இந்திய அரசுக்கும் கோவா அரசிற்கும் தமிழக அரசிற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டில் பாட்டை சார்ந்த ஜெரேமியாஸ் மகன் ஜெனிஷ் மோன், மைக்கேல் நாயகம் மகன் கிளைமான்ஸ், ஆந்திர பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 2 மீனவர்கள், ஒரிசாவை சார்ந்த 2 மீனவர்கள், மேற்கு வங்கத்தைச் சார்ந்த 6 மீனவர்கள் உட்பட 13 மீனவர்கள் இம்மாதம் 15ஆம் தேதி கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் முனம்பம் பகுதியைச் சார்ந்த லெஜி என்பவருக்கு சொந்தமான மார்த்தோமா என்ற விசைப்படகில் இம்மாதம் 15ஆம் தேதி ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இம்மாதம் 21ஆம் தேதி கோவா கடலில் சுமார் 70 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த இந்திய கப்பல் படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் மீனவர்களின் படகின் மீது மோதியது. படகையும் நொடிப்பொழுதில் மூழ்கடித்து விட்டது. 6 மீனவர்கள் கோவா மீனவர்களால் மீட்கப்பட்டனர். 5 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படை மீட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய இந்திய நீர்மூழ்கி கப்பல் மீனவர்களை மீட்கும் தனது கடமையை செய்யாமல் தப்பிச் சென்றுள்ளது. படகோடு மூழ்கிய 2 மீனவர்களும் விசைப்படகுக்குள் மாட்டிக்கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. இதில் படகு ஓட்டுநராகிய கொட்டில்பாட்டை சார்ந்த ஜெனிஷ் மோகன் மற்றும் ஒடிசாவை சேர்ந்த ரமேஷ் ஆகிய 2 மீனவர்களும் படகுடன் மூழ்கியுள்ளனர். அவர்கள் இன்று வரை மீட்கப்படவில்லை. இந்திய கடலோர காவல்படை கப்பல்கள் மாயமான மீனவர்களை தேடி வருகிறது. 7 நாட்களாயும் மீனவர்கள் மீட்கப்படவில்லை. இன்று குமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்திய கப்பல் படை நீர்மூழ்கி வீரர்களை பயன்படுத்தி கடலில் 90 மீட்டர் ஆழத்தில் மூழ்கி கிடக்கின்ற படகுக்குள் சிக்கியுள்ள மீனவர்களை மீட்டுத் தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட ஆட்சியாளர் உடனடியாக நீர்மூழ்கி வீரர்களின் உதவியுடன் மீனவர்களை மீட்டுத் தருவோம் என்றும் உறுதியளித்தார். 6 மீனவர்கள் கோவா மீனவர்கள் மீட்கப்பட்டனர். 5 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படை மீட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய இந்திய நீர்மூழ்கி கப்பல் மீனவர்களை மீட்கும் தனது கடமையை செய்யாமல் தப்பிச் சென்றுள்ளது. படகோடு மூழ்கிய 2 மீனவர்களும் விசைப்படகுக்குள் மாட்டிக்கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. எனவே 2 மீனவர்களும் இந்திய கப்பல் படை நீர்மூழ்கி வீரர்களின் உதவியுடன் மீட்டெடுக்க தெற்காசிய மீனவர் தோழமை பொதுச் செயலாளர் இந்திய அரசுக்கும் கோவா அரசிற்கும் தமிழக அரசிற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏற்கனவே 2019ஆம் ஆண்டில் இதுபோன்று நீர்மூழ்கி கப்பல் மோதி 16 மீனவர்களுக்கும் பலியாகினர். 3 மீனவர்கள் படகுகள் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. இப்போது நடந்துள்ளது 4வது விபத்தாகும். எனவே மத்திய அரசும் இந்திய பாதுகாப்பு படையும் மீனவர்களின் உயிருக்கும் வாழ்வாதாரத்திற்கும் உத்தரவாதம் வழங்க வேண்டும். நீர்மூழ்கி கப்பல் மாலுமி தன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயிரிழந்த மீனவர்களுக்கு மத்திய அரசு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டில்பாடை சார்ந்த ஜெனிஸ்மோன் மீனவர் உட்பட மொத்தம் 13 மீனவர்கள் கேரளா மாநிலத்திலிருந்து மீன்பிடிக்க ஆழ்கடலுக்கு சென்றார்கள். கோவா கடலிலிருந்து சுமார் 70 கடல் மைல் தொலைவிலே மீன்பிடித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த மாதம் 21ஆம் தேதி அவ்வழியாக வந்த இந்தியாவுக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் ஒன்று திடீரென்று தண்ணீர் மட்டத்து மேலே வந்ததிலே மேலே மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்த மார்த்தோமா என்ற மீனவர் மீன்பிடித்துக் கொண்ட விசைப்படகானது இந்த மார்த்தோமா கப்பல் மீது இந்தியாவுடைய நீர்மூழ்கி கப்பல் மோதி நேரடியாக அது கவிழ்ந்து விட்டது. அது 13 மீனவர்களிலே 6 மீனவர்கள் கோவா பகுதியில் உள்ள ஒரு விசைப்படகில் மீட்கப்பட்டார்கள். 5 மீனவர்களை இந்திய கடலோர கடை மீட்டது. 2 மீனவர்கள் இதுவரை மீட்கப்படவில்லை. பக்கத்திலிருந்த படகுகள் நேரடியாக கண்டிருக்கின்றார்கள். இதிலே எங்களது கொட்டில்பாடை சார்ந்த ஜெனிஸ்மோன் என்ற மீனவர் தான் படகில் கேபினில் இருந்திருக்கின்றார். அவர் படகோடு அவருக்கு மூழ்கி இருக்கின்றார். 1 வாரம் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் அந்த மீனவரை கண்டுபிடிக்க இயலவில்லை. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் குடும்பத்தோடு குமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கின்றோம். இந்திய கப்பல் படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி வீரர்கள் உண்டு. அவர்கள் இந்த 90 மீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய விசைப்படகுக்குள்ளே சென்று அங்கே மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த குமரி மாவட்ட மீனவரையும் ஒடிசா மீனவரையும் உடனடியாக மீட்டு தர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எங்கள் மீட்டு தந்தப்பட்டால்தான் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். இது முதல் விபத்தல்ல, இது 4வது விபத்தானது கோவா கோஸ்டல் கடற்கரையில் நடந்திருக்கின்றது. இது 2019 இதே போன்று ஒரு சப்மரீன் விபத்து ஏற்படுத்தி 16 மீனவர்கள் இறந்திருக்கின்றார்கள். 3 படகு மூழ்கி இருக்கின்றது. இது 4வது விபத்து.
ஆனால் இதுவரைக்கும் அது பாதுகாப்புக்கு எந்த நடவடிக்கையுமே மத்திய அரசு மேற்கொள்ளாத வருத்தத்துக்குரியதாகும். ஒரு சப்மெரின் கப்பல் தண்ணீர் கடியிலிருந்து மேல்மட்டத்தில் வருது என்றால் 13 கிலோமீட்டருக்கு அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது என்று அவங்களை உறுதி செய்ய வேண்டும். எல்லா ரேடார் வசதி இருந்தும் இப்படி அப்பாவி மீனவர்களை வேண்டுமென்றே அவர்கள் சதிக்கு உள்ளாக்கி அவர்களுக்கு சாவுக்கு காரணமாவது கண்டிக்கத்தக்கது. எனவே இது போன்ற பாதுகாப்பற்ற சூழலில் இருந்து இந்திய கடலோர கப்பல் படையானது பாதுகாப்பாக இருந்து மீனவர்களுக்கு